அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம நார்மல் ஃபிஷ் ஃப்ரை இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல ஸ்பைசியான ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் டேஸ்ட்ல உள்ள ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல 2 ஓரா மீன் எடுத்திருக்கேங்க. இதோட பேர் ஓரா மீன். நீங்க கடைகளில் வாங்கும் போது கடைக்காரங்க கிட்டே இந்த சைட்லாம் கட் பண்ணிட்டு கீரி கொடுத்துட சொல்லுங்க. இந்த மாதிரி முழு மீனை நீங்க ஃப்ரை பண்ணும் போது ஓரங்கள் கீரி இருந்தால் தான் மசாலா உள்ள பிடிச்சி நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம பார்த்தலாம். முதல்ல நான் ஒரு பவுல் எடுத்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், தந்தூரி மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு லெமனை ஃபுல்லா புழிஞ்சு அந்த லெமன் ஜூஸையும் நம்ம இதுல ஊத்திரலாங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு ஓரா மீனை எடுத்து நம்ம இந்த மசாலாவை இந்த மீன் ஃபுல்லா நல்லா தடவிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மசாலாவை தடவிடுங்க. இந்த கீரைனதுக்கு உள்ளேயும் நல்லா தடவிடுங்க. அதுக்கப்புறம் மீன் உள்ளேயும் மசாலாவை நல்லா தடவுங்க. அப்பதாங்க ஃபிஷ் பார்க்க நல்லா ஸ்பைசியா நல்லா இருக்கும். அதனால நீங்க மசாலா தடவும் போது எப்பவுமே மீன் உள்ள அந்த கீரின பகுதி எல்லா இடத்துலயுமே நல்லா தடவிடுங்க. இப்ப தடவியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட் எடுத்து 1/2 கப் ரவா எடுத்துக்கிறேன். அதை போட்டுட்டு 1/4 கப் கடலை மாவு எடுத்து அதையும் போட்டுடுறேங்க. உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்ப இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்ப அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சு ஆயில் ஊத்திடலாம். இப்ப இந்த ஆயில் காயறதுக்குள்ள நம்ம இந்த மசால் தடவி வச்ச மீனை எடுத்து நம்ம ஆல்ரெடி ரவா கடலை மாவு மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மிக்சர்ல போட்டலாம். போட்டு நல்லா டிப் பண்ணிருங்க. மீனை 2 பக்கமே நல்லா டிப் பண்ணிருங்க. டிப் பண்ணிட்டு லைட்டா ஒரு ஷேக் பண்ணிருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவெல்லாம் கீழே விழுந்துருங்க. ஸோ அந்த மாதிரி லைட்டா ஒரு ஷேக் பண்ணிட்டு ஆயில் அதுக்குள்ள அங்க நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஆயில்ல போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சிருங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. நான் டர்ன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நாம சுற்றி ஆயில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மேலே ஊற்றிடலாம். அந்த நடுவில் கீரின பக்கமும் ஊற்றும் போது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நல்லா மீன் வெந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரவா கடலை மாவு இதெல்லாம் போட்டு நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது இதோட ஃப்ளேவர் நீங்கள் ஃப்ரை பண்ணும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் இப்போ நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உள்ள ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாங்க. இது ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப டேஸ்டா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ல இருக்கும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு ட்ராப் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.